ரொம்ப பசிக்குது செஞ்சு தரியா? சரி நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணலாம் வரியா? பார்க்கலாம். நம்ம லேயர் பிரியாணிக்கு சாப்பாடை வேக வச்சு எடுத்துக்கலாம். பச்சை மிளகா, பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம், ஏலக்காய், லவங்கம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஆனியன், சிக்கன், கொத்தமல்லி, கரம் மசாலா, சிக்கன் மசாலா, சில்லி பவுடர், தயிர், அப்புறமா கீ கொஞ்சம் எடுத்துருக்கோம், லெமன் ஜூஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஃபுட் கலர், உப்பு, கிராம்பு, ஏலை, பட்டைக்காய் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். நம்ம இப்போ ஆயிலை கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஆனியனை உள்ளே போட்டுடலாம். கோல்டன் கலரில் வரணும். கோல்டு கலர் வர வரைக்கும் இப்படி பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நம்ம சிக்கனை மேக்னேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உப்பை போட்டுக்கலாம். செகண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கரம் மசாலா அதெல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் தயிர் போட்டுக்கலாம். அப்புறம் லெமன் ஜூஸ் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மேக்னேட் பண்ணதுக்கு மேலே மல்லித்தூள், மல்லி இலை கொஞ்சம் ஊற்றிருக்கோம். அதில் ஃப்ரை ஆனியனை கொஞ்சம் போட்டுப்போம். அப்புறம் நம்ம மேக்னேட் பண்ண சிக்கனை இதில் போட்டுக்கலாம். இப்போ கிரேவி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம லேயர் ஃபார்ம் ஆகிறதுக்காக கொஞ்சம் கிரேவி எடுத்து கொஞ்சம் தனியாக வச்சுக்கலாம். நம்ம லேயர் ஃபார்முக்காக ரைஸை கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் குழம்பு சர்க்கிளாக ஊற்றணும்.
ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கலாம். மல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச கிரேவியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். திருப்பியும் வந்து ரைஸ் மேலே போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி லேயராக பண்ணிக்கலாம். அது மேலே மறுபடியும் ஆனியன், புதினா போட்டுக்கலாம். எடுத்து வச்ச கிரேவி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஃபுட் கலர் ஊற்றிக்கலாம். தம் போட்டு வச்சுக்கலாம். 50 மினிட்ஸ்க்கு தம் போட்டு வச்சுக்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சா ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். வாவ், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க என் தங்கச்சிக்கு போய் தரலாம். வாவ், பிரியாணி சூப்பரா இருக்கு. கொஞ்சமா பச்சடி. வாங்க என் தங்கச்சிக்கு போய் தரலாம். இந்த நீ கேட்ட லேயர் பிரியாணி. ஒரு எடுத்து வை. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.